Welcome to the slide show number 2 of the grammar lesson Future Tenses. In today's episode, we are gonna discuss about present tenses for future and future continuous tense. I have made this slide show based on the lesson from Book 3, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. And now the slide show number 2. Present tenses and going to for future. எதிர்காலத்திற்காக நிகழ்காலங்களும் going to என்ற அமைப்பும் எவ்வாறு பாவிக்கப்படுகின்றன என்பது பற்றி பார்ப்போம். There are several grammatical structures in the English language to describe future activities. எதிர்கால செயற்பாடுகளை விவரிப்பதற்கு இங்கிலீஷ் மொழியில் பல்வேறு இலக்கண அமைப்புகள் காணப்படுகின்றன. 3 of them are, அவைகளில் 3 தான் present simple tense, ஒன்று சாதாரண நிகழ்காலம், 2 present continuous tense, நிகழ்கால தொடர், 3 be going to plus verb. be going to என்பதோட வினைச்சொல் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு. இந்த மூன்றும் எதிர்காலத்திற்கும் பாவிக்கப்படுற. ரைட், பாருங்க. present tenses for future, எதிர்காலத்திற்காக நிகழ்காலங்கள். with the future time expressions next Friday, tomorrow, அடுத்த வெள்ளிக்கிழமை, நாளை போன்ற எதிர்கால நேர சொற்களுடன் both the present simple and present continuous are used for definite plans and arrangements in the near future. அண்மைய எதிர்காலத்தில் ஏற்பாடுகளுக்கும் arrangements ஏற்பாடுகளுக்கும் definite plans fixed ஆன certain நிச்சயமான திட்டங்களுக்கும் present simple சாதாரண நிகழ்காலமும் present continuous நிகழ்கால தொடரும் ரெண்டும் பாவிக்கப்படுகின்றன. The future time must be mentioned. எதிர்கால நேரம் குறிப்பிடப்பட வேண்டும். Otherwise, அல்லது the sentence would have a present meaning. அல்லது அந்த வசனம் ஒரு நிகழ்கால அர்த்தத்தை கொண்டிருக்கும். I am watching TV. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். A present activity. இது ஒரு நிகழ்கால செயற்பாடு. I am doing it just now. இப்பொழுதே நான் அதனை செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க.
I am watching TV tonight. இன்றிரவு நான் டிவி பார்ப்பேன். இந்த இடத்துல am watching என்றா பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் இல்லை. am watching என்றா நான் இன்றிரவு டிவி பார்ப்பேன் என்ற அர்த்தம். டிவி பார்ப்பேன் என்ற எதிர்கால அர்த்தத்திலும் இந்த am watching என்ற present continuous நிகழ்கால தொடர் அமைப்பு பாவிக்கப்படுகிறது. future activity ஒரு எதிர்கால செயற்பாடு. I will do it tonight. இன்றிரவு நான் அதனை செய்வேன். It is my plan. அது என்னுடைய திட்டம். The present continuous for future is more personal and informal. எதிர்காலத்திற்காக நிகழ்கால தொடர் மிச்சம் தனிப்பட்டதாக இன்ஃபார்மல் உத்தியோகபூர்வமற்றதாக இருக்கின்றது. I am leaving on Sunday. நான் ஞாயிற்றுக்கிழமை செல்வேன். am leaving சென்று கொண்டிருக்கிறேன், விட்டு சென்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல விட்டு செல்வேன் என்று எதிர்கால அர்த்தம். I have decided to leave on Sunday. ஞாயிற்றுக்கிழமை போவதற்கு நான் முடிவு செய்திருக்கிறேன். It is my plan. அது என்னுடைய திட்டமாக இருக்கிறது. I leave on Sunday. I leave on Sunday. ஞாயிற்றுக்கிழமை நான் செல்வேன். அது என்ன ஸ்ட்ரக்சர்? I leave. அது present simple சாதாரண நிகழ்கால அமைப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்? someone else has decided it. வேறு யாரோ அதனை தீர்மானித்திருக்கிறார். it is someone's plan for me. அது எனக்கான இன்னொருவருடைய வேறு யாரோ ஒருவருடைய திட்டமாக இருக்கிறது. எனக்கான ஒரு திட்டம். The present simple for future is typically used in official statements and timetables. சாதாரண நிகழ்காலம், எதிர்காலத்திற்கான சாதாரண நிகழ்காலம் அதற்கென்று உரிய தனித்துவமான வகையில் பயன்படுத்தப்படுகிறது. உத்தியோகபூர்வமான கூற்றுக்களிலும் நேர அட்டவணைகளிலும். The new shopping center, புதிய shopping center opens, திறக்கும் on 1st March. மார்ச் 1ஆம் தேதி திறக்கும். பாருங்க, opens என்றா திறக்கிறது. present simple சாதாரண நிகழ்காலம். ஆனா இந்த இடத்துல opens என்றா திறக்கும் என்ற எதிர்கால அர்த்தம். அப்ப எதிர்கால அர்த்தத்திலும் இந்த present simple சாதாரண நிகழ்காலம் பாவிக்கப்படுகிறது. The bus arrives at 6:55. 6:55 மணிக்கு அந்த பஸ் வந்து சேரும். பாருங்க, arrives என்றா வந்து சேருகிறது. present simple சாதாரண நிகழ்காலம். இந்த இடத்துல arrives என்றா வந்து சேரும், வந்தடையும் என்ற எதிர்கால அர்த்தத்திலும் சாதாரண நிகழ்காலம் பயன்படுத்தப்படுகிறது. The present continuous is the most usual way of expressing one's personal plans in the near future. அண்மை எதிர்காலத்தில் ஒருவருடைய தனிப்பட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய மிக வளமையான ஒரு முறையாக நிகழ்கால தொடர் காணப்படுகிறது. We are going on holiday to Italy in summer. கோடை காலத்தில் இட்டலிக்கு விடுமுறையில் நாம் செல்வோம் என்ற அர்த்தம். பாருங்க, are going என்றது present continuous நிகழ்கால தொடர். இது போய் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆனா இந்த இடத்துல are going என்றா போவோம் என்ற எதிர்கால அர்த்தம். எதிர்கால அர்த்தத்திலும் நிகழ்கால தொடர் present continuous பாவிக்கப்பட முடியும். அடுத்து be going to என்ற அமைப்பை பார்ப்போம். be going to என்பதுடன் verb வினைச்சொல் சேர்ந்து வார இந்த அமைப்பு is used பாவிக்கப்படுகிறது to show intentions எண்ணங்களை காட்டுவதற்கு.
we use this structure for decisions that we made before the moment of speaking. பேசும் நேரத்திற்கு முன்பு நாங்கள் மேற்கொண்ட முடிவுகள் தீர்மானங்களுக்காக இந்த அமைப்பை பாவிக்கின்றோம். I am going to clean the car. அந்த அல்லது இந்த காரை நான் சுத்தம் செய்ய போறேன். And you can pack the suitcase. உங்களுக்கு அந்த அல்லது இந்த suitcase-ஐ pack பண்ண முடியும். pack பண்றேன்னா fill பண்றது, load பண்றது, சாமான்களை கொண்டு நிரப்புறது. We are going to reconstruct our house. நாங்கள் எங்களுடைய வீட்டை புனர் நிர்மாணம் செய்ய போகின்றோம். Be going to is also used to express your opinion that something is certain to happen. ஏதோ ஒன்று நடப்பது நிச்சயமாக இருக்கிறது என்ற உங்களுடைய கருத்தை சொல்வதற்கும் இந்த be going to என்ற அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. There is evidence for your prediction. உங்களுடைய அனுமானத்திற்கு ஆதாரம் இருக்கிறது. proof, சான்று இருக்கிறது. Example, our team, எங்களுடைய அணி is going to win. வெற்றி அடைய போகிறது, வெற்றி பெற போகிறது. It is 4-0, 4-0. And 2 minutes left. 2 நிமிடங்கள் தான் எஞ்சி இருக்கின்றன. அப்ப எங்களுக்கு வெற்றி நிச்சயம். I am sure we will win the match. இந்த போட்டியை நாங்க வெற்றி பெறுவோம் என்பது எனக்கு உறுதியாக இருக்கிறது. The planes are going to land. அந்த அல்லது இந்த விமானங்கள் இறங்க போகின்றன. They are coming closer and closer to the airport. ஏர்போர்ட்டுக்கு வர வர நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றன. Sometimes we can use either the present continuous or be going to with a little difference in meaning. அப்ப கருத்தில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஒரு சின்ன வேறுபாட்டுடன் be going to present continuous ரெண்டில் ஏதாவது ஒன்றை எங்களுக்கு பயன்படுத்த முடியும். சில வேளை கருத்தில் ஒரு சிறிய வித்தியாசத்துடன். பாருங்க, I am traveling to France in May. மே மாதத்தில் பிரான்சுக்கு நான் பிரயாணம் செய்வேன். இது வந்து my personal plan. இது என்னுடைய தனிப்பட்ட பிளான், திட்டமாக இருக்கிறது. அப்ப அரேஞ்ச்மெண்ட், ஏற்பாடு செஞ்சிருக்கி. கீழே பாருங்க, I am going to travel to France in May. மே மாதத்தில் நான் பிரான்சுக்கு பிரயாணம் செய்ய போகின்றேன். இது வந்து my personal intention. இது என்னுடைய தனிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது. எண்ணம் மேல பிளான், திட்டம், ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது மேல அப்படி வந்தா present continuous, right? நிகழ்கால தொடர். கீழே personal intention, தனிப்பட்ட எண்ணம். அப்படி இருந்தா going to என்ற வடிவம், ஸ்ட்ரக்சர், அமைப்பு பாவிக்கப்பட்டது. future simple and future continuous. சாதாரண எதிர்காலம், எதிர்கால தொடர் ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர், ஒப்பிட்டு பார்ப்போம். future simple and future continuous describe different time frames. இந்த ரெண்டு காலங்களும் வேறுபட்ட குறித்த செட் பண்ணப்பட்ட நேரங்களை விவரிக்கின்றன. பாருங்க, we will watch a film at 10 o'clock. 10 மணிக்கு நாங்கள் ஒரு படத்தை பார்ப்போம். இது we will begin to watch the film at 10 o'clock. 10 மணிக்கு நாங்கள் அந்த படத்தை பார்க்க தொடங்குவோம், ஆரம்பிப்போம் என்ற அர்த்தம். கீழே பாருங்க, we will be watching a film at 10 o'clock. நாங்கள் 10 மணிக்கு ஒரு படத்தை பார்த்து கொண்டிருப்போம். will be watching. will be என்றா இருப்போம், watching என்றா பார்த்து கொண்டு. தமிழ்ல சொல்லும் பொழுது பார்த்து கொண்டு இருப்போம். இது என்ன அர்த்தம்?
we will begin to watch the film before 10 o'clock. 10 மணிக்கு முன்பு அந்த படத்தை நாங்கள் பார்க்க தொடங்குவோம், ஆரம்பிப்போம் 10 மணிக்கு முன்பு. and finish after it. நாங்கள் முடிக்கிற அதுக்கு பிறகு 10 மணிக்கு பிறகு முடிக்கிற. at 10 10 மணிக்கு we will be in the middle of the activity. அந்த செயற்பாட்டின் அந்த படத்தை பார்க்கின்ற அந்த செயற்பாட்டின் நடுவில் மத்தியில் நாம் இருப்போம் 10 மணிக்கு, 10 மணியில் அந்த டைமுக்கு. my mom என்னுடைய அம்மா will cook சமைப்பால் dinner இரவு சாப்பாடு when we return நாம் திரும்பி வரும் பொழுது. வெண்ணண்டா இப்பொழுது, இந்த இடத்துல வெண்ணண்டா அப்பொழுது, எப்பொழுது நாம் திரும்பி வரும் பொழுது. இது என்ன? she will wait for us எங்களுக்காக காத்திருப்பா அவள். and as soon as we come back நாங்க வந்த உடனே home வீட்டுக்கு she will start cooking அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பாடு சமைக்க தொடங்குவாள் என்ற அர்த்தம். கீழே பாருங்க. my mom என்னுடைய அம்மா will be இருப்பாள் cooking சமைத்துக் கொண்டு, தமிழில் சொல்லும் பொழுது சமைத்துக் கொண்டிருப்பாள் dinner ராவு சாப்பாட்டை when we return நாம் திரும்பி வரும் பொழுது. அதோட அர்த்தம் என்ன? she will start before we come back home நாங்க வீட்டுக்கு வர முன்பு அவள் சமைக்க தொடங்குவாள், வீட்டுக்கு வர முன்பு அவள் சமைக்க தொடங்குவாள். and finish after that நாங்க வந்ததுக்கு அப்புறம் சமைத்து முடிப்பாள் என்ற அர்த்தம். இப்ப நாங்க வரும் பொழுது, வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவள் ராவு சாப்பாட்டை சமைத்து கொண்டிருப்பாள் என்ற அர்த்தம். well இப்ப நாங்க future simple சாதாரண எதிர்காலம் இத மிக சுருக்கமாக பார்ப்போம். will என்ற modal verb-ஓட எப்படி பாவிக்கப்படுறன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்ம் அமைப்பு, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நேர்பொருள் வாக்கியம். எக்ஸாம்பிள், ஐ வில் லேர்ன் நான் கற்பேன், கற்றுக்கொள்வேன், படிப்பேன். ஐ வில் ஷார்ட் ஃபார்மில் சுருக்கமான வடிவத்தில் ஆயில் என்று போடலாம். ஹீ வில் லேர்ன் அவன் கற்றுக்கொள்வான். ஷார்ட் ஃபார்ம் ஹீல். ஹீ வில் சுருக்கமான வடிவத்தில் ஹீல் என்று போடலாம். அடுத்து பாருங்க, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எதிர்மறை வாக்கியம். நாட் என்பதை நாங்கள் சேர்த்தா சரி. பாருங்க, வில்லுக்கும் மெயின் வேர்ப் பிரதான வினைக்கும் இடையில நாட் சேர்க்கப்பட்டிருக்குது. ஐ வில் நாட் லேர்ன் நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், கற்க மாட்டேன். வில் நாட் ஷார்ட் ஃபார்ம்ல வாண்ட் என்றும் போடலாம், வாண்ட். அடுத்து he will not learn அவன் கற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்து பாருங்க, question வினாவாக மாற்றும் பொழுது சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு will அதை கொண்டு போட்டா சரி, will என்பதை கொண்டு போட்டா சரி. பாருங்க, you will learn நீ கற்றுக்கொள்வாய், will you learn நீ கற்றுக்கொள்வாயா. அடுத்து பாருங்க, ரைட், இங்க ஒரு question mark வினாக்குறி வரும். அடுத்து பாருங்க, நெகட்டிவ் question எதிர்மறை வினா வாக்கியம். will you learn நீ கற்றுக்கொள்வாயா, will you not learn நீ கற்றுக்கொள்ள மாட்டாயா. will not ஷார்ட் ஃபார்ம்ல want என்றும் போடலாம். want you learn நீ கற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படியும் போடலாம். we can also use shall in the first person singular and plural. தன்மையில ஒருமை பன்மை ரெண்டுக்கும் ஷல் என்பதையும் பாவிக்க முடியும். வில்லுக்கு பதிலாக வில் என்ற மொடால் வேர்ப் மொடால் வினைச்சொல் அதுக்கு பதிலாக ஷல் என்பதையும் பாவிக்க முடியும். இதுக்கு ஐ நான், வி நாங்கள் என்பவற்றிற்கு. பட் ஆனால் திஸ் ஃபார்ம் இஸ் குவைட் ஃபார்மல் இன் மாடர்ன் இங்கிலீஷ். நவீன இங்கிலீஷில் இந்த வடிவம் மிக
உத்தியோகபூர்வமானதாக இருக்கிறது, உத்தியோகபூர்வமான முறையாக இருக்கிறது. Quite formal and is not very common. சர்வசாதாரணமாக பாவிக்கப்படுவதில்லை. எக்ஸாம்பிள், I shall do it for you. உனக்காக நான் அதனை செய்கிறேன். We shall come soon. நாம் விரைவில் வருவோம். அடுத்து நாங்க use பாவனையை பார்ப்போம். Will is used as a modal auxiliary verb to show a general intention. ஒரு பொதுவான எண்ணத்தை காட்டுவதற்கு will பாவிக்கப்படுகிறது, ஒரு மொடால் verb-ஆக, உதவி வினையாக. எக்ஸாம்பிள், he will change his job. அவன் அவனுடைய தொழிலை மாற்றுவான். will travel abroad. நாம் வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்வோம். I will not need it. எனக்கு அது தேவைப்படாது. They will not. They won't change the telephone number. அவங்க டெலிஃபோன் நம்பரை மாற்ற மாட்டாங்க. அடுத்து, will you take the exam? இப்போ take the exam என்ற எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, கலந்து கொள்வது. sit for the exam. இப்போ நீங்கள் எக்ஸாமில் கலந்து கொள்வீங்களா? will is used for predictions or opinions. will என்பது பாவிக்கப்படுகிறது அனுமானங்களுக்கு அல்லது கருத்துக்களுக்கு. it will snow in winter. குளிர்காலத்தில் பனி பொழியும். the horse will not win. அந்த அல்லது இந்த குதிரை வெற்றி பெறாது, வெற்றி அடைய மாட்டாது. We can use following verbs or adverbs to express that we assume something but we are not sure. நாங்க ஏதோ ஒன்று நடக்கும் என்று அனுமானிக்கிற, ஆனா எங்களுக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னா அதனை தெரிவிப்பதற்கு கீழ்வரும் verbs அல்லது adverbs நாம் பாவிக்க முடியும். பாருங்க, think, be sure. think என்ற நினைக்கிற, be sure உறுதியாக இருக்கிற, நிச்சயமாக இருக்கிற, hope நம்புற எதிர்பார்க்கிற, believe நம்புற விசுவாசிக்கிற, suppose கருதுற, perhaps சில வேளை, possibly சாத்தியமாக, probably அநேகமாக, surely நிச்சயமாக. எக்ஸாம்பிள், they'll probably study art. அவங்க அநேகமாக ஆர்ட் படிப்பாங்க, ஆர்ட் துறை. I don't think she'll accept it. அவள் அதனை ஏற்றுக்கொள்வாள் என்று நான் கருதுறல்ல, நினைக்கிறல்ல. will is used to express a decision or offer made at the moment of speaking. பேசுகின்ற நேரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு தீர்மானம் அல்லது ஏதோ ஒன்றை வழங்குற சம்பந்தமாக சொல்வதற்கு will என்பது பாவிக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள், can I walk you home? walk என்ற நடந்து போறதுக்கு பாவிக்கிற, அதோட இந்த walk என்பதற்கு guide, accompany or escort someone on foot. ஒருவரை நடந்து கூட்டிக் கொண்டு போற என்று அர்த்தம் இருக்குது. take கூட்டிக் கொண்டு போற என்ற அர்த்தம் இருக்குது. இப்போ can I walk you home? நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகலாமா? நடந்து கைட் பண்ண, வழிகாட்ட என்ற அர்த்தமும் இருக்குது. no இல்ல, thank you நன்றி. I'll take a taxi. I will ஷார்ட் ஃபார்ம்ல I'll. I'll take a taxi. நான் ஒரு டாக்ஸி எடுக்கிறேன், டாக்ஸி பிடிக்கிறேன். ப்ளீஸ் டெல் பீட்டர் அபவுட் இட். தயவு செய்து பீட்டரிடம் அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, சரி. I'll call him. நான் அவருக்கு கால் பண்றேன். கீழே பாருங்க, பட் I am going to call Peter. நான் பீட்டருக்கு கால் பண்ண போறேன். Do you want me to say hello to him? அவருக்கு ஹலோ சொல்லணுமா? நான் அவருக்கு
அவரிடம் ஹலோ சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்களா? பாருங்க கீழே going to என்பது expresses தெரிவிக்கிற our decision made before the movement of speaking. பேசுகின்ற நேரத்துக்கு முன்பு, எப்படி பேசுகின்ற நேரத்துக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய தீர்மானத்தை தெரிவிக்கிறது இந்த going to என்பது. ரைட். well, நல்லது. future tenses எதிர்காலங்கள்ல நாங்க சிம்பிள் ஃபியூச்சர் அல்லது ஃபியூச்சர் சிம்பிள் சாதாரண எதிர்காலம் படிச்சிட்டோம். இப்போ நாங்க ஃபியூச்சர் டென்சஸ் எதிர்காலங்களில் ரெண்டாவது காலம் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர் பற்றி படிக்க போகிறோம். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் எதிர்கால தொடர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அமைப்பை பார்ப்போம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நேர்பொருள் வாக்கியம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. ஐ நான், அதுக்கப்புறம் will என்ற மொடல் வேர்ப் வரும், மொடல் வினைச்சொல். அடுத்து பி வரும், பி என்ற வேர்ப். அடுத்து வேர்ப் வினைச்சொல்ட பேஸ் ஃபார்ம் அடிப்படை வடிவம் அதோட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ரைட். இதுக்கு நாங்கள் சொல்றது வேர்ப் வினைச்சொல்லின் அடிப்படை வடிவத்தோட ஐஎன்ஜி சேர்ந்து வர்றதுக்கு நாங்கள் சொல்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்று சொல்றோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்ல, அது வேற, வினையெச்சம் அது வேற. இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வினைச்சொல்ட அடிப்படை வடிவத்தோட ஐஎன்ஜி சேர்ந்து வாரது. ஐ வில் பி நான் இருப்பேன், சிட்டிங் உட்கார்ந்து கொண்டு, தமிழ்ல சொல்லும் பொழுது நான் உட்கார்ந்து கொண்டு இருப்பேன். பாருங்க ஐ வில் ஷார்ட் ஃபார்ம்ல ஆயில் என்றும் போடலாம். அடுத்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எதிர்மறை வாக்கியம், எதிர்மறை கூற்று. ஐ வில் நாட் பி சிட்டிங் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டேன். ஷார்ட் ஃபார்ம்ல வாண்ட் பி சிட்டிங், ஐ வாண்ட் பி சிட்டிங் என்று சொல்லலாம். அடுத்து குவெஸ்சன் வினா, யூ என்ற சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு will கொண்டு போட்டா சரி. will you be sitting நீ உட்கார்ந்து கொண்டு இருப்பாயா. அடுத்து நெகட்டிவ் குவெஸ்சன் எதிர்மறை வினா, எப்படி will you be sitting நீ உட்கார்ந்து கொண்டு இருப்பாயா, will you not be sitting நீ உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டாயா. அல்லது will not ஷார்ட் ஃபார்ம்ல சுருக்கமான வடிவத்தில் கண்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி want you be sitting நீ உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டாயா அப்படின்னு பாவிக்கலாம். அடுத்து நாங்க future continuous tense எதிர்கால தொடரின் யூஸ் பாவனை பற்றி பார்ப்போம். This tense is used for an action that will be in progress at a point of time in the future. எதிர்காலத்தில் நேரத்தின் ஒரு கட்டத்தில் நடைபெற்று கொண்டு இருக்க போகும் ஒரு செயலுக்காக இந்த காலம் பாவிக்கப்படுகிறது. It will start before that point of time. அந்த குறித்த நேரத்திற்கு முன்பு அந்த செயல் தொடங்கும். And will continue after it. அந்த நேரத்துக்கு பிறகு அது தொடரும். அந்த செயல் அந்த நேரத்திற்கு பிறகு தொடரும். அப்ப அந்த குறித்த நேரத்துக்கு பிறகும் அந்த செயல் தொடரலாம். The point in time can be given. அந்த குறித்த நேரம் கொடுக்கப்பட முடியும், காட்டப்பட முடியும். by a time expression ஒரு நேர சொல் மூலம் அந்த நேரம் காட்டப்படலாம். அந்த குறித்த நேரம் எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஆள் ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருப்பார். அந்த குறித்த நேரம் இருக்குதே, அந்த நேரம் ஒரு நேர சொல்லினாலும் காட்டப்படலாம். அல்லது by another action in the future simple
சாதாரண எதிர்காலத்திலான இன்னொரு செயல் மூலமும் அந்த நேரம் காட்டப்படலாம், அந்த குறித்த நேரம் காட்டப்படலாம். This usage is very similar to the past continuous in this aspect. இந்த தன்மையில சாதாரண இறந்த காலத்துக்கு ஒத்ததாக இந்த பாவனை இருக்கிறது. இந்த பாவனை இருக்கிறது. Right. பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். At 8 o'clock 8 மணிக்கு 8 மணி அந்த நேரத்தில் I will be traveling, நான் பிரயாணம் செய்து கொண்டிருப்பேன் to Dorset. Dorset என்ற இடத்துக்கு பிரயாணம் செய்து கொண்டிருப்பேன் 8 மணி அந்த நேரத்தில். அப்ப 8 மணிக்கு முந்தி பிரயாணம் செய்வது தொடங்கி இருக்கு. 8 மணிக்கு முந்தி பிரயாணம் தொடங்கி இருக்குது. 8 மணிக்கு பிறகும் கூட அந்த பிரயாணம் தொடரலாம். Right. This time tomorrow நாளை இந்த நேரம், நாளை இந்த நேரத்தில் we will be lying on the beach, கடற்கரையோரத்தில் நாங்கள் படுத்துக்கொண்டு இருப்போம். Right. In these two sentences, இந்த ரெண்டு வசனங்களில் the point of time, அந்த குறித்த அந்த நேரம், that we refer to, நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த குறித்த நேரம் is given, கொடுக்கப்பட்டுள்ளது, காட்டப்பட்டுள்ளது by a time expression, ஒரு நேரச் சொல் மூலம் காட்டப்பட்டுள்ளது. என்ன அந்த நேரச் சொல், என்ன அந்த time expression? At 8 o'clock, 8 மணி அந்த நேரத்தில். அடுத்து this time tomorrow, நாளை இந்த நேரம். அதான் time expression மேல. அடுத்து பாருங்க, I will, short formல I'll be sleeping, நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். When you come back, நீ திரும்ப வரும் பொழுது. அப்ப நீ திரும்ப வர முன்பு நான் உறங்க தொடங்கி இருப்பேன். ரைட். இதுக்கு முந்தின ஸ்லைட்ல நாங்க பார்த்தோம், எதிர்காலத்துல ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கும் என்று பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். அப்ப அந்த குறிப்பிட்ட நேரம் என்பதை காட்டுறதுக்கு at 8 o'clock, 8 மணிக்கு, this time tomorrow, நாளை இந்நேரம், இப்படி அந்த நேர சொல் டைம் எக்ஸ்பிரஷன் அங்க போடப்பட்டிருந்த இதுக்கு முந்தின ஸ்லைட்ல. இங்க எதிர்காலத்துல பாருங்க, உறங்கிக் கொண்டிருப்பேன், ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல. அந்த குறிப்பிட்ட நேரம் இங்க எப்படி காட்டப்பட்டிருக்குது? when you come back, நீ திரும்பி வரும் பொழுது என்ற இன்னொரு செயல் மூலம் அந்த குறிப்பிட்ட நேரம் காட்டப்பட்டிருக்குது. அங்க அந்த குறிப்பிட்ட நேரம் எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட விடயம் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல. அந்த குறிப்பிட்ட நேரம் இதுக்கு முந்தின ஸ்லைட்ல எப்படி காட்டப்பட்ட டைம் எக்ஸ்பிரஷன், நேர சொல் மூலம். ரைட். at 8 o'clock அப்படி. ஆனா இங்க பாருங்க, எதிர்காலத்தில் ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, அந்த குறிப்பிட்ட நேரம் இங்க எப்படி காட்டப்பட்டிருக்குது? இன்னொரு செயல் மூலம். எப்படி? when you come back, நீ திரும்ப வரும் பொழுது என்ற இன்னொரு ஆக்டிவிட்டி, இன்னொரு செயல் மூலம் அந்த குறிப்பிட்ட நேரம் காட்டப்பட்டிருக்குது. அதுதான் கீழே உள்ள இந்த நோட்ல போட்டிருக்குது பாருங்க. அதுக்கு முதல்ல அந்த எக்ஸாம்பிள பாருங்க. the shop, அடுத்த எக்ஸாம்பிள், the shop will be closed, அந்த கடை மூடப்படும். will you be working, நீங்க வேலை செய்து கொண்டு இருப்பீங்களா? பாருங்க, in these two sentences, இந்த ரெண்டு வசனங்களிலும் the point of time that we refer to, நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நேரம், எதிர்கால நேரம் is given, கொடுக்கப்பட்டுள்ளது, காட்டப்பட்டுள்ளது by another activity, இன்னொரு செயல் மூலம் காட்டப்பட்டுள்ளது. பாருங்க, when you come back, நீ திரும்ப வரும் பொழுது என்ற அந்த இன்னொரு செயல் மூலம் அந்த குறிப்பிட்ட நேரம் காட்டப்பட்டிருக்குது. அடுத்து நாங்க பார்க்க போறோம் future continuous tense, எதிர்கால தொடர்ட இன்னொரு பாவனை.
இதுக்கு முந்தி நாங்கள் பார்த்தோம் எதிர்கால தொடர்ட ஒரு பாவனை என்னது, எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார், அந்த பாவனையை பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இன்னொரு பாவனை, ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ், எதிர்கால தொடர்ட இன்னொரு பாவனை. எப்படின்னா பாருங்க, இப்போ ஒருவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்றதுக்கும் நாங்கள் இந்த காலத்தை பாவிக்கிறோம். இப்போ ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார், அதுக்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸை பாவிக்கிறோம், எதிர்கால தொடர. அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்வார், அதுக்கும் நாங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸை பாவிக்கலும். அப்படின்னா அந்த சிம்பிள் ஃபியூச்சர், சாதாரண எதிர்கால அமைப்பு, ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்வார், சிம்பிள் ஃபியூச்சர், சாதாரண எதிர்கால அமைப்பு, அந்த அர்த்தத்திலும் பாவிக்கலாம். எந்த இடங்கள்லேருந்து பார்ப்போம். ரைட். The future continuous describes the idea that something will happen in the normal course of events. It refers to a routine activity, not an intention, decision or plan. அன்றாட செயற்பாட்டுக்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர பாவிக்கலும். ரூட்டின் ஆக்டிவிட்டி என்ற அன்றாட செயல், ரெகுலர் வளமையாக, ஹேபிச்சுவல் பழக்கமான வளமையாக நடக்கிறது, அதுக்கு பாவிக்கிறேன். எவ்ரிடே ஆக்டிவிட்டி, டே டு டே அன்றாட வேலைகளுக்கு பாவிக்க முடியும். ரைட். அல்லது அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ், விட்டு இடைவேளைகள் கொடுக்கப்பட்டு செய்யப்படுற வேலைகள், இடக்கட இடைவேளைகள் கொடுக்கப்பட்டு செய்யப்படக்கூடிய வேலைகள், இப்படி ரூட்டின் ஆக்டிவிட்டி. இதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர பாவிக்க முடியும். ஆனால் நாட் அன் இன்டென்ஷன், எண்ணம், டிசிஷன், முடிவு தீர்மானம், பிளான், திட்டம், ஏற்பாடு, இவைகளுக்கு பாவிக்கிறதில்லை. இவைகளுக்கு ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர பாவிக்கிறதில்லை. பாப்போம் எக்ஸாம்பிள். ஐ வில் பி, ஷார்ட் ஃபார்ம்ல ஐ பி ரைட்டிங் டு யூ அகெயின், நான் உனக்கு மீண்டும் எழுதுவேன். பாருங்க, ஐ வில் பி ரைட்டிங்கண்டா நான் எழுதி கொண்டிருப்பேன். ரைட். இந்த இடத்துல ஐ வில் பி ரைட்டிங்கண்டா நான் எழுதுவேன். நான் எழுதுவேன் என்றதுக்கும் இந்த ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர் அமைப்பை பாவிக்கலும். ரைட். ஐ ஆல்வேஸ் ரைட் டு யூ, நான் எப்பொழுதும் உனக்கு எழுதுகின்றேன், எப்பொழுதும் எழுதுறேன் நான் உனக்கு. ஸோ ஐல் டூ இட் அகெயின் ஆஸ் யூஷுவல், அப்போ வளமை போன்றே மீண்டும் நான் எழுதுவேன் என்ற அர்த்தம். அடுத்து பாருங்க, they will be leaving on Friday, வெள்ளிக்கிழமை அவங்க செல்வாங்க. அப்போ வில் பி லீவிங்கன்னா சென்று கொண்டு இருப்பாங்க, இந்த இடத்துல செல்வாங்க. அப்போ செல்வாங்க, விட்டு செல்வாங்க என்பதற்கும் இந்த ஃபியூச்சர் கண்டினியூவஸ் ஸ்ட்ரக்சரை பாவிக்க முடியும். அவங்க வெள்ளிக்கிழமை விட்டு செல்வாங்க, யூ கேன் ஜாயின் தம், அவர்களோடு உனக்கு இணைந்து கொள்ள முடியும். they normally leave on Fridays, வழமையாக சாதாரணமாக வெள்ளிக்கிழமைகளில் அவர்கள் செல்கின்றார்கள். அப்போ ரூட்டின் வழமையாக நடக்கிறது, சாதாரணமாக நடக்கிறது. எவ்ரிபடி வில் பி ஒர்க்கிங் ஆன் அ கம்ப்யூட்டர் சூனர் ஓ லேட்டர், விரைவில் அல்லது கொஞ்சம் சுணங்கி ஒரு கம்ப்யூட்டரில் அனைவரும் வேலை பார்ப்பாங்க. ரைட். அனைவரும் வேலை பார்ப்பாங்க. அப்போ இஃப் நத்திங் ஸ்பெஷல் ஹேப்பன்ஸ், விசேடமான ஒன்றும் நடக்காவிட்டால். ரைட். அடுத்து நாங்கள் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர், அதையும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நிகழ்கால தொடரையும் கம்பேர், ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். பாருங்க எக்ஸாம்பிள். we are going to the cinema next weekend, அடுத்த வார முடிவில் நாம் சினிமாவுக்கு
போவோம் என்ற அர்த்தம் இந்த இடத்துல. இது are going present continuous நிகழ்கால தொடர் அமைப்புல இருக்குது. பாருங்க, the present continuous tense means that we have already arranged it. நிகழ்கால தொடர் என்ன அர்த்தம்டா, நாங்க ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், அதனை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், பிளான் போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கு, ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு. we know the time and place. எங்களுக்கு நேரம் தெரியும், இடம் தெரியும். and probably have the tickets. அநேகமாக டிக்கெட்ஸும் இருக்குது என்று வைப்போம். அப்போ நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தா சரி, அரேஞ்ச் பண்ணியிருந்தா நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நிகழ்கால தொடர் பாவிக்கிற. கீழே பாருங்க, we will ஷார்ட் ஃபார்ம்ல will be going to the cinema next weekend. அடுத்த வார முடிவில் நாம் சினிமாவுக்கு போவோம். இது என்ன? the future continuous எதிர்கால தொடர் only tells us how we will spend the weekend. நாம் வார முடிவு நாள் அதை எவ்வாறு கழிக்கிறது என்பதைத்தான் இந்த ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர் இங்க குறித்து காட்டுற. அப்ப ரூட்டின் அன்றாட செயல், வளமையாக நடக்கிற செயலுக்கு நாங்க இப்படி ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடரை பாவிக்க முடியும். பட் we have not arranged anything. நாங்கள் ஒன்றும் ஏற்பாடு செஞ்சில்லை. வளமையாக நடக்கிறது, வளமையாக வார முடிவு வந்தால் நாங்கள் சினிமாவுக்கு போகிறது ஒரு பழக்கம். ஆனால் அடுத்த வார முடிவில் சினிமாவுக்கு போகிறதுக்கண்டு நாங்கள் விசேஷமாக ஏற்பாடுகளை செஞ்சில்லை. we have not arranged anything. ஒன்றும் ஏற்பாடு செஞ்சில்லை. and probably we do not even know which film we want to see. மேலும் அநேகமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிற படம் என்ன படத்தை நாங்கள் பார்க்க போகிற என்றும் எங்களுக்கு தெரியாது அநேகமாக. எப்படியோ நாங்கள் ஏற்பாடு செஞ்சு இல்லாட்டி இப்படி ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர் பாவிக்க முடியும். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தா, ஏற்பாடு செஞ்சிருந்தா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் நிகழ்கால தொடரை பயன்படுத்த முடியும் எதிர்காலத்துக்கு. அடுத்து பாருங்க, I am seeing Susan tomorrow. நான் நாளை சூசானை பார்ப்பேன், சந்திப்பேன். I have some reason. ஏதோ காரணம் எனக்கு இருக்குது. Susan and I have arranged the time and place. நேரத்தையும் இடத்தையும் நானும் சூசானும் ஒழுங்கு செய்திருக்கிறோம், ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ அரேஞ்ச்ட், இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தா நாங்கள் ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நிகழ்கால தொடரை பயன்படுத்த முடியும். பாருங்க, ஐ ஆம் சீயிங்கண்டா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், சந்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பார்ப்பேன், சந்திப்பேன் என்று எதிர்கால அர்த்தம். அடுத்து பாருங்க, ஐ வில் பி சீயிங் ஷார்ட் ஃபார்ம்ல ஐல் பி சீயிங் சூசான் டுமாரோ. நான் நாளைக்கு சூசானை பார்ப்பேன், சந்திப்பேன். அப்போ தமிழில் சொல்லக்குள்ள ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் மீனிங் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். மீனிங் அர்த்தம் வித்தியாசம். எப்படின்னு பார்ப்போம். கீழே பாருங்க, சூசான் இஸ் மை கிளாஸ்மேட். சூசான் வந்து என்னுடைய கிளாஸ்மேட். அண்ட் பிகாஸ் ஐ வில் go to school tomorrow. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதால I will see her as usual. வளமையை போன்றே நான் அவளை பார்ப்பேன், சந்திப்பேன். இது வளமையா நடக்கிறது. அண்டா நாங்கள் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடரை பயன்படுத்த இயலும். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர் இந்த வளமையாக நடக்கிறதுக்கு. பாருங்க, ஐ வில் பி சீயிங் நான் பார்த்து கொண்டிருப்பேன், சந்தித்து கொண்டிருப்பேன். ஆனா இந்த இடத்துல நான் சந்திப்பேன், பார்ப்பேன் என்று அர்த்தம். ரைட். அடுத்து நாங்க
future simple சாதாரண எதிர்காலம் மேலும் future continuous எதிர்கால தொடர் இந்த ரெண்டையும் கம்பேர் ஒப்பிட்டு பார்ப்போம். Bill will not short formல won't play football tomorrow நாளைக்கு ஃபுட்பால் விளையாட மாட்டான். The fact is that உண்மை என்னண்டா Bill cannot play பில்லுக்கு விளையாட முடியாது or does not want to play for some reason ஏதோ ஒரு காரணத்துக்காக விளையாட விருப்பம் இல்லை. அண்டா நாங்கள் Bill will not play அப்படி future simple சாதாரண எதிர்காலம் பாவிக்கிற future simple சாதாரண எதிர்காலம் பாவிக்கிற கீழே பாருங்க Bill will not be playing Bill won't be playing football tomorrow நாளை Bill ஃபுட்பால் விளையாட மாட்டான். இது என்ன இது Bill will not play Bill விளையாட மாட்டான் because it will be Friday நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கும். And he never plays on Fridays அப்போ அவன் ஒருபோதும் வெள்ளிக்கிழமைகளில் விளையாடுவதில்லை. பாயின இந்த வளமையாக நடக்கிற இதை குறிக்குது, வளமையாக நடக்கிற செயலை குறிக்குது. அப்படின்டா நாங்கள் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடரை பாவிக்கிற I'll call Mimi tonight இன்றிரவு நான் மிமி என்பவருக்கு கால் பண்ணுவேன். I'll ask her I will short formula I'll ask her நான் அவளிடம் கேட்பேன். I will do it because I need to talk to her நான் அதை செய்வேன் ஏனெண்டா அவளோட எனக்கு பேச தேவை இருக்குது. ரைட் கீழே பாருங்க மேலே வந்து I will call I will ask அண்டு ஃபியூச்சர் சிம்பிள் சாதாரண எதிர்கால ஸ்ட்ரக்சர் பாவிக்கப்பட்டிருக்குது. கீழே பாருங்க I will be calling I'll be calling என்ன ஸ்ட்ரக்சர் என்ன வடிவம் என்ன அமைப்பு future continuous எதிர்கால தொடர். I'll be calling Mimi tonight இன்றிரவு நான் மிமிக்கு கால் பண்ணுவேன். I can ask her எனக்கு அவளிடம் கேட்க முடியும். I call her every night ஒவ்வொரு நாள் இரவும் நான் அவளுக்கு கால் பண்றேன், வளமையாக கால் பண்றேன் அவளுக்கு. That is why அதனால தான் I will call her tonight too அதனால தான் இன்றிரவும் நான் அவளுக்கு கால் பண்ணுவேன். இது ரூட்டின் வளமையாக நடக்கிறதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூவஸ் பாவிக்க முடியும். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் எதிர்கால தொடர் பாவிக்க முடியும் வளமையாக நடக்கிறதுக்கு. In these examples இந்த உதாரணங்களில் the future simple சாதாரண எதிர்காலம் shows காட்டுற intentions எண்ணங்களை காட்டுகிறது. while அதே நேரம் in the future continuous எதிர்கால தொடரில் there is no intention எண்ணம் கிடையாது. intention எண்ணம் இல்லை. it expresses routine actions அது சொல்கிறது அன்றாட செயல்களை. இந்த நோட்ஸை பாருங்க. in some cases we can use several forms for future events எதிர்கால நிகழ்வுகளுக்கு பல்வேறு வடிவங்களை பாவிக்க முடியும் சில இடங்கள்ல. but every form will have a slightly different meaning ஆனால் ஒவ்வொரு வடிவமும் ஒரு சின்ன வித்தியாசமான கருத்தை கொண்டிருக்கும். சின்னொரு வேறுபாடு இருக்கும். சின்னொரு வேறுபாடு. I'll be meeting Jim next week அடுத்த கிழமை ஜிம் என்பவரை நான் சந்திப்பேன். என்ன I meet Jim every week ஒவ்வொரு கிழமையும் நான் ஜிம் என்பவரை சந்திக்கிறேன். and it will be the same next week அடுத்த கிழமையும் அதே மாதிரி தான் இருக்கும். அது வளமையாக நடக்கிறது. அதுக்கு future continuous எதிர்கால தொடர் பாவிக்க முடியும். நாங்கள் முந்தி படித்தோமே present simple அல்லது
சிம்பிள் ப்ரெசன்ட் சாதாரண நிகழ்காலம் வளமையாக நடக்கிறதுக்கு பாவிக்கிற கிட்டத்தட்ட அது போன்று ரைட். இங்க இது வந்து எதிர்காலத்தில் நெக்ஸ்ட் வீக் எதிர்காலத்தில் நடக்கிறது. அடுத்த வாரம் ஜிம் என்பவரை நான் சந்திப்பேன். I'll be meeting. அடுத்து பாருங்க I will ஷார்ட் ஃபார்மில் I'll meet Jim next week. அடுத்த கிழமை நான் ஜிம் என்பவரை சந்திப்பேன். அதென்ன I intend to meet Jim next week. அடுத்த கிழமை நான் ஜிம் என்பவரை சந்திக்க நினைக்கிறேன். I suppose that I will meet him. நான் அவரை சந்திப்பேன் என்று நான் கருதுறேன் நினைக்கிறேன் அப்படி அர்த்தம். அடுத்து பாருங்க I am ஷார்ட் ஃபார்ம்ல I'm going to meet Jim next week. அடுத்த கிழமை நான் ஜிம் என்பவரை சந்திக்க போறேன். ரைட். இது என்ன இது am going to. am என்பது எதிட வடிவம் be verb be வினை சொல்ற ஒரு வடிவம். அப்ப இது வந்து be going to என்ற வடிவம். be என்பதற்கு பதிலாகத்தான் am என்று போட்டிருக்குது. அப்ப I am going to meet நான் சந்திக்க போறேன். அடுத்த கிழமை ஜிம் என்பவரை I decided to meet Jim some time ago. கொஞ்சம் காலத்துக்கு முந்தி நான் ஜிம் என்பவரை சந்திக்க தீர்மானித்தேன். decided தீர்மானித்தேன். and now I am expressing my intention. இப்ப நான் என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றேன். ரைட். கீழே பாருங்க I'm meeting Jim next week. அடுத்த கிழமை நான் ஜிம் என்பவரை சந்திப்பேன். இது என்ன ஸ்ட்ரக்சர் am meeting என்ன காலம் present continuous நிகழ்கால தொடர் வடிவம். I'm meeting நான் சந்திப்பேன். present continuous நிகழ்கால தொடர் வந்திருக்கு. இது என்ன we have arranged the time and place. நேரத்தையும் இடத்தையும் நாங்க ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். because we have some reason to meet என்றா சந்திக்கிறதுக்கு ஏதோ காரணம் எங்களுக்கு இருக்குது. எப்படியோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தா சரி எப்படியோ அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தா நாங்க எதிர்காலத்துக்கு ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு present continuous நிகழ்கால தொடரை பயன்படுத்த முடியும். it will rain மழை பெய்யும். I'm afraid எனக்கு பயமாக இருக்குது அல்லது கவலையாக இருக்குது என்ற அர்த்தம். I assume it will rain மழை பெய்யும் என்று நான் அனுமானிக்கிறேன் கெஸ் பண்றேன். it is my opinion அது என்னுடைய கருத்து. but who knows ஆனா யாருக்கு தெரியும். கீழே பாருங்க it's going to rain மழை பெய்ய போகிறது. I am sure it will rain மழை பெய்யும் என்று எனக்கு நிச்சயமாக இருக்கிறது எனக்கு நிச்சயம். because I can see the dark clouds in the sky வானத்தில் இருண்ட கருமையான மேகக்கூட்டங்களை எனக்கு பார்க்க முடியுமாக இருக்குது. எனவே மழை பெய்யும் என்று எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. my opinion is based on clear evidence என்னுடைய கருத்து தெளிவான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ரைட். கீழே பாருங்க the present continuous tense அதுக்கு முதல்ல பாருங்க it will rain என்றா அது வந்து என்ன வடிவம் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபியூச்சர் சிம்பிள் அல்லது சிம்பிள் ஃபியூச்சர் சாதாரண எதிர்கால வடிவம். ஃபியூச்சர் சிம்பிள் சாதாரண எதிர்கால வடிவம். கீழே பாருங்க இட்ஸ் கோயிங் டு ரெயின் அது என்ன ஸ்ட்ரக்சர் is going to. is வந்து என்னது be verb
be verb ஒன்றுதான் is என்பது, ரைட்? அப்ப be going to என்ற ஸ்ட்ரக்சர், be going to அதுதான் இங்க is going to ன்னு வந்திருக்குது, ரைட்? கீழே பாருங்க, the present continuous tense நிகழ்கால தொடர், எக்ஸாம்பிள் I am meeting நான் சந்திப்பேன், is more definite than be going to. எக்ஸாம்பிள் I am going to meet நான் சந்திக்க போற. பாருங்க, நான் சந்திக்க போற என்ற அந்த be going to என்ற அந்த அமைப்பை விட I am meeting நான் சந்திப்பேன் என்ற present continuous tense நிகழ்கால தொடர் அமைப்பு மிச்சம் நிச்சயமானது, மிக நிச்சயத்தன்மை கொண்டது. present continuous நிகழ்கால தொடர் வந்து be going to, அதாவது எதிர்காலத்துக்கு present continuous tense நிகழ்கால தொடரை பாவிக்கும் பொழுது அது be going to என்ற ஸ்ட்ரக்சரை விட மிக நிச்சயத்தன்மை கொண்டது. and will is the least definite. will என்று பாவிக்கும் பொழுது, will என்ற அந்த future simple அல்லது simple future சாதாரண எதிர்காலம் பாவிக்கும் பொழுது அது வந்து the least definite ஆக குறைந்த நிச்சயத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் I will meet நான் சந்திப்பேன். ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. I will meet and I will meet நான் சந்திப்பேன் என்ற அர்த்தம். I am going to meet and நான் சந்திக்க போறேன். அகின வந்து நிச்சயத்தன்மை கூட. எதை விட? I will meet விட I am going to meet என்பது நிச்சயத்தன்மை கொஞ்சம் கூட, ரைட்? ஆனா I am meeting நான் சந்திப்பேன் என்று present continuous tense நிகழ்கால தொடர future எதிர்காலத்துக்கு பாவிக்கும் பொழுது அது நல்லாவே நிச்சயத்தன்மை கூடுதலாக இருக்கிறது,